வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு விஷ்ணு ஒரு புது டாபிக் கொண்டு வந்திருக்கான். என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். சார், இப்போ நாம வந்து அச்சீவ் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னு நம்ம ஒன்றும் பண்ணாம விட்டுட்டோம். இல்ல நான் இந்த டார்கெட் வச்சா அது என்னால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஒரு வருத்தம் அப்படிங்கிறது இருக்கு. அது நடக்கல அப்படின்னா, நான் ஒர்த் இல்லையோ அப்படின்ற ஒரு தாட்டுக்குள்ள நம்ம போயிடுறோம். அது சரியா? அதிலிருந்து மீண்டு வர்றது எப்படி? ஃபர்ஸ்ட்டு அது ரொம்ப தப்பு. ம். இந்த ஐங்கிறதையே நீ கிரிட்ல எடுத்துடணும். நான் அப்படிங்கிறது. நானுங்கிறதே கிரிட்ல கிடையாது. ஓகே. ரைட்டா? நாங்கிறது அப்புறம் நான் வந்து நீ யாருன்னு கேட்கணும். ம். அதே ம். கேள்விக்கே உன்னால் பதில் சொல்ல முடியும். டீப்பாக ஃபிலாசபிக்கலாக போனால் இட் பிகம்ஸ் மீனிங்லெஸ். இது 2 எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து என்னோடய ஃபேவரெட் வந்து ரமண மகரிஷி. ம். 16 வயசில் வீடை விட்டு ஓடி வந்துடுறாரு. ம். 20 வருஷம் விருப்பாட்சி கோயிலில் உட்காந்துட்ருக்காரு. திருவண்ணாமலையில. திருவண்ணாமலையில் எங்கெல்லாமோ போகிறாரு, மலை கோவிலில் பல இடத்துல உட்காந்துக்கிறாரு. கடைசியாக போய் விருப்பாட்சி குகையில் உட்காந்துக்கிறாரு. அப்போ தான் சிவசங்கர பிள்ளைன்னு ஒருத்தர்கிட்ட வந்து நான் யார் அப்படிங்கிற லெக்சரை கொடுக்குறாரு. அதை காப்பி பண்ணி தான் இன்றைக்கி நிறைய பேர் அதை படிக்கிறாங்க. அந்த மலையை விட்டு அந்த மனுஷன் இறங்கவே இல்லை. 1896 போகிறாரு. 1922-23 வரைக்கும் அவர் அந்த மலையை விட்டே இறங்கல. ஃபஸ்ட்டு வந்து விருப்பாட்சி குகையில் இருக்கார். அப்புறம் அவங்க குடும்பத்துலேருந்து அவரை தேடி வராங்க. அந்த 20 வருஷத்தில் அவர் பேசினதே கம்மி. பல வருஷ கணக்கெல்லாம் அவர் பேசவே இல்லை. ஒரு மௌன சுவாமினே பேர். நீ என்ன நீ வந்து அச்சீவ்மெண்ட்டு, ஒர்த்து, சென்ஸ் ஒர்த்துன்னு பேசின. அந்த மனுஷன் பேசவே இல்லை. நீ சாப்பாடு கொடு, எனக்கு குளிக்கணும், இது அது, நான் பாத்ரூம் போகணும், எனக்கு வலிக்குது, எனக்கு ஃபீவர் இருக்குது, இது ஒன்றுமே பேசாமல் இதில் அந்த எக்ஸ்போஸ் டு நேச்சர் அங்கேயே இருக்கிறார். எங்கே? விருப்பாட்சி. ஃபஸ்ட்டு பாதாள லிங்கத்தில் இருக்கார். பாதாள லிங்கத்தில் அவர் மேலே தூக்கி கல்லடிக்கிறாங்க. அப்போ அந்த லிங்கத்துலேருந்து அந்த சேஷாதிரி சாமிகள்லாம் சொல்லி லிங்கத்துலேருந்து எடுத்து கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில் ஒன்று ஒன்றா போகிறாரு. நிறைய பேர் துரத்துறாங்க. அவர் வந்து விருப்பாட்சி குகைக்கு போய்டுறாரு. அப்போ தான் எல்லோரும் ஒரு ரெப்புடேஷன் பில்ட் ஆகுது. அவர் யாரை பார்க்கும் அவர் போகலன்னு. அந்த ஆள் யாருன்னு பார்க்கறதுக்காக உலகம் வருது. அவர் உலகத்துலேருந்து வெள்ளம் தனியாக போய் நிற்கிறாரு. வண்டர்ஃபுல். நான் ஒரு விஷயத்தை வேண்டான்னு நினைக்கும் போது தான் மற்றதெல்லாம் எனக்கு வருது இல்லை, நான் வேணாங்கிறேன். இன்ஃபேக்ட் அவர் சொல்கிறாரு இல்லை, ஒருத்தர் நிறைய பேர் அவர் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, என்னை விட்டுருங்கங்கிறார். என்னை தனியாக விட்டுருங்க, என்னை தனிமையில் விட்டுடுங்கிறார். முதல்ல அவங்க அம்மா வராங்க, பிரதர் வராரு, கூட ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வராங்க. வேறு வழி இல்லாமல் விருப்பாட்சி கோயிலேருந்து ஸ்கந்தாசிரமக்கு இறங்குறாரு. அங்கே ரொம்ப நாளைக்கு இருக்கார். பர்மனெண்ட்டாக கீழே வந்தது அவங்க அம்மா இறந்தப்போ. அவங்க அம்மாவுக்கு ஒரு சமாதி பண்ணும்போது தான் அவர் கீழே ஆசிரமத்துக்கே வராரு. ஸோ இன்றைக்கி நீ பார்க்குற ரமணாசிரமம் அன்றைக்கி ரமணாசிரமம் கிடையாது. 2 பில்டிங் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் கூட்டம், ஆட்கள் வராங்க, அவரை பார்க்குறாங்க, அவர் பேச டெய்லி அவரை உட்காந்து பார்த்துட்டு இருக்க. அதுலேயும் பல நாள் பேசாமையே இருந்துடுறாரு. இப்போ நீங்கள் அவரை வந்து நீ பகவான்கிற, மகரிஷிங்கிற, ஊராக எல்லா ஊரில் உலகத்தில் பல ஊரில் அவருக்கு தனியாக ஒரு ஆசிரமம் கட்டுற, ஃபாலோவர் கட்டுற, அவர் பிறந்த வீட்டை போய் பார்க்குற, திருசுயிங்கிற ஊரில் அவர் பிறந்த வீட்டை ஆசிரமம் வாங்குது, மதுரையில் அவர் இருந்த வீட்டை பிடிச்சி ஆசிரமம் வாங்குது, அவர் எந்த ரூட்டில் வந்தார், எப்படி வந்தார், எல்லாமே பார்க்குறாரு. அவர் இதெல்லாம் பண்ணவே சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, சும்மா இருப்பதே மேல், என்ன நடக்கணுமோ நடந்தே தீரும், சும்மா இருப்பதே மேல், வாட் எவர் இஸ் கோயிங் டு ஹேப்பன் வில் ஹேப்பன், ஸோ வை வரி அபவுட் இட். இப்போ ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறார், நீ யாருங்கிறத நீ பாரு அப்படிங்கிறார். அதுக்கு உனக்கு மீனிங்கே கிடையாது. ஸோ அன்லஸ் நீ வந்து அதை ரியலைஸ் பண்ணலன்னா நீ யாருன்னு கிடையாது. அப்போ நீ யாருன்னே உனக்கு தெரியாதுன்னா வாட் இஸ் த சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்? நான் யாருங்கிறதே எனக்கு தெரியாதுன்னா செல்ஃப் அச்சீவ்மெண்ட்டு அதெல்லாம் உலகத்துக்கு தானே, எனக்கு இல்லை இல்லை. ஸோ மற்றவன் நினைக்கிறத எனக்கு இட் ஷுட் நாட் பாதர் மீ. ஸோ மற்றவங்களோட வேலிடேஷனை நம்பி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறது தான் அந்த சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ஒர்த். இதை தான் நான் புரிஞ்சுன்றதுனால தான் நான் அந்த கமெண்ட்டே படிக்க மாட்டேன். என்னை பற்றி என்ன எழுதுகிறாங்க, என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க, எனக்கு உண்மைன்னு எது படுதோ அதை நான் பேசுவேன். நான் உண்மைக்கு புறம்பாக பேசினதே கிடையாது. ரைட்டாக பாயிண்ட்டை பேசுகிறத எனக்கு இன்கன்வீனியன்ட் பாயிண்ட்டை பேசாமல் இருப்பேன் இருக்கும். பட் நான் உண்மைக்கு புறம்பாக பேசினதே கிடையாது. ரைட்டாக இவர் போய் சொல்லிட்டாரு, இவர் ஏமாற்றிட்டாரு அப்படின்னு என்ன சொல்ல முடியாது. பட் அதனால் மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்,
நான் யாருன்னு எனக்கு தெரியாத போது நான் எப்படி மற்றவன் என்ன திட்டினா என்ன அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு நான் கவலைப்படுறதுக்கு நான் எதுக்கு கவலைப்படணும்? நான் யாருன்னு எனக்கே தெரியாதப்ப ஆ என்ன அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது அதே சரி. தப்பு. என்னையே என்னால் புரிஞ்சுக்க முடியாத போது மற்றவன் என்ன புரிஞ்சுக்கணும்னு நான் எப்படி நினைக்க முடியும்? அப்புறம் வேர் இஸ் திஸ் கொஸ்டின் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டு நாட் அச்சீவ்மெண்ட்டு, நீ அச்சீவ் பண்ணிட்ட அச்சீவ் பண்ணல. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ காலம் மாறிடுச்சனால தைரியமாக சொல்லலாம். ஓகே. நீங்கள்லாம் இருந்திருக்க மாட்டேன், நீ பிறந்திருப்பியான்னு கூட எனக்கு தெரியாது. 91 ம் ராஜீவ் காந்தி செத்து போகிறான். ம் இங்கே எலெக்ஷன் நடக்குது, ம் இதே ஊரில் எலெக்ஷன் நடக்குது. என்டையர் இதில் டிஎம்கேக்கு 2 சீட்டு தான். ம் எக்மூரில் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, துறைமுகத்தில் கருணாநிதி மார்ஜினலாக ஜெயிக்கிறாரு, ம் ஜஸ்ட் பை மார்ஜின் ஜெயிக்கிறாரு. டி நகர் ட்ரிப்ளிகேனில் நான் இருக்கேன். ம் கருணாநிதின்னு பேர் சொல்லி நீங்கள் வெளில போக முடியாது. ஓகே. அவ்வளோ ஆங்கர். ஏன்னா அவர் தான் ராஜீவ் காந்தி கொலையாளிகளோட ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சிட்டாங்க. நீங்கள் அந்த டைமில் இருக்கிறவங்க யாரை வேணா கேளுங்க. அன்றைக்கி அந்த 91 ரிசல்ட்ஸை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதோட பெனிஃபிஷரி ஜெயலலிதா, அது வேறு விஷயம். ம் ஜானகி அம்மா லூசர், ஜெயலலிதா வின்னர். ம் அன்இன்டெண்டட் கான்சிக்வன்ஸ் அதான். கட் பண்ணுங்க. 2021 எலெக்ஷன் முடிவு வரப்போகுது, நடந்துட்டுருக்கு கேம்பெயின். ம் ஸ்டாலின் சார் ஜெயிச்ச எலெக்ஷன் சொல்கிறேன். ம் அதே ட்ரிப்ளிகேனில் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு ஈவெண்ட் நடக்கிறது. ட்ரிப்ளிகேன், எந்த ட்ரிப்ளிகேனில் கலைஞருங்கிற பேரே நான் சொல்ல முடியாது, கருணாநிதி கலைஞருங்கிற பேரே சொல்ல முடியாத ஊரில் ம் நான் உட்காந்துட்டுருக்கேன். ட்ரிப்ளிகேன் ட்ரேடர் அசோசியேஷன் பேசுகிற முத்த கலைஞர் இப்படி ஆஹா ஓஹோ கலைஞர் மாதிரி ஆளே கிடையாது, இது பண்ணியிருக்காரு அது பண்ணியிருக்காரு. நான் எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு புரியல. இதே ஒரு ஏரியா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று பேசுது, ம் அதே நாக்கு 30 வருஷம் கழித்து பெரட்டி பேசுது. அப்போ கலைஞர் அச்சீவரா நான் அச்சீவரா? காலம்தான் பதில் சொல்லும். அப்போது ஒரு காலத்தில் ஒரு சமயத்தில் ஒரு சுச்சுவேஷனில் அவர் நான் அச்சீவர், ம் அதே ஊரில் அதே இடத்துல அதே மனுஷன் அச்சீவர். உனக்கு புரியுதா? பக்கா எக்ஸாம்பிள் சார். நைஸ். என் கண்ணால் பார்த்ததை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்துருச்சே, காலம் எது அந்த அந்த டைமுக்கு அது நடந்துதான் ஆகும் அப்படின்னு ரமணர் சொன்னாருன்னு அது நீங்க- நடந்துருச்சு. ஸோ அதனால் இந்த செல்ஸ் ஆஃப் செல்ஃப் ஒர்த்துங்கிறது வந்து இஸ் ஒன்லி டிபெண்ட் ஆன் யூ, பிகாஸ் யூ ஆர் லுக்கிங் ஃபார் வேலிடேஷன் ஃப்ரம் அதர்ஸ். தட் இஸ், என்னை பார்த்து விஷ்ணு நல்லவன் சொல்லணும், ம் என்னை பார்த்து வந்து இந்த கேமராமேன் நல்லவன் சொல்லணும், என்னோட ஈகோவை ஐயை சாட்டிஸ்ஃபை பண்ணணுத்துக்காக அது வந்தது. அந்த ஐயே உண்மை இல்லாங்கும் போது வர்த்துனா என்ன, வர்த்து இல்லாட்டா என்ன? என் கடமையை நான் கரெக்டாக செஞ்சேன்னா, ம் என் கான்ஷியன்ஸ் படி என் கடமையை நான் செஞ்சேன்னா நைட் என்னால் தூங்க முடிஞ்சுதா? அதோட என் வேலை முடிஞ்சுது. ஓகே சார். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை இன்டெப்த்தாக நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா எவ்ரி டே வில் பி வண்டர்ஃபுல்னு ஆமாம், தோணும். அப்படி தான். ஐ ஹவ் சீன் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஃபைன் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் திஸ் செஷன் ஆக்சுவலி. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது, நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து
15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.